ஆண்டவர் கூட இருந்த நடத்துவார். இல்லைங்க, வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைங்க, வேலையில் பிரச்சனை, இந்த பக்கம் கணவரால், இந்த பக்கம் பிள்ளைகளால், என்ன பண்ணுறதுன்னு தெரில, கலங்கி இருக்கிறீங்களா? பயப்படாதங்க. அழுதுகிட்டே இருக்கீங்களா? என் கண்ணீரை யார் பார்க்குறான் அப்படின்னு இவர் ஏங்குறீங்களா? எனக்கு அன்பானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறதுனால இன்றைக்கி உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அவங்க மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் தான் உங்களை உருவாக்கினவர். உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். தனிமையாக உட்காந்து அழுகிறீங்க, ராத்திரி படுக்கையில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண பிறகு உங்களுடைய தலையணையை கண்ணீரினால் நனைக்கிறீங்க. என் கஷ்டம் யாருக்கு தெரியும், யார்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி புலம்புறீங்க. இல்லை, யாருமே என் கண்ணீரை பார்க்கல அப்படின்னு தனியாக அழுதுட்டு எல்லாருக்கும் மத்தியில் கண்ணீரை துடைத்து கொள்றீங்க.